கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. KRS, கபினி அணைகளில் இருந்து வினாடிக்கு 55,292 கன அடி வீதம் நீர் திறப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 65,000 கன அடி நீர் வருவதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 68,843 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடியாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான துவானம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அணையின் பாதுகாப்பு கருதி 4,500 கன அடி நீர் வெளியேற்றம். நீலகிரி, கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து காணொலி வாயிலாக கேட்டறிந்தார். அம்மா உணவகங்களை மூடிவிட்டு ஆய்வு நாடகம் நடத்துகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் புலம்பி தவிக்கிறார். முதலமைச்சர் குறித்த EPS விமர்சனத்துக்கு சென்னை மேயர் பிரியா பதிலடி. தூத்துக்குடி நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விசாரணை. அமோனியா வாயு கசிவுக்கான காரணம் குறித்து ஆய்வு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வு முடிவுகள் வெளிவரும் வரை நிலா சீ ஃபுட்ஸ் ஆலையை இயக்கக்கூடாது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு. பொறுப்புகள் மாற்றம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். துணை முதலமைச்சர் குறித்த கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி பதில். உதயநிதி துணை முதல்வர் ஆவது பற்றி முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கிங்கராதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். தாம்பரத்தை அடுத்த கேளம்பாக்கத்தில் போக்குவரத்து போலீசார் மாதம் மாமூல் வாங்கும் சீக்ரெட் டைரி சிக்கிய விவகாரம். கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அன்புராஜை சஸ்பெண்ட் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியிடம் போலீசார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. கொலையாளிகளுக்கு பணப்பரிமாற்றம், தங்கும் வசதி செய்து கொடுத்தது குறித்த விசாரணை என தகவல். வேலூரில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை என்கவுண்டரில் கொல்ல போலீசார் திட்டம் என புகார். ரவுடி நாகேந்திரன் மனைவி விசாலாட்சி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு.
பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வதற்காக புறப்பட்ட பக்தர்கள் ஓசூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் போதிய பேருந்துகள் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருப்பு. 10.5% வன்னியர் உள் ஒதுக்கீட்டுக்காக தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு போராட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். திருக்கோயிலூர் அருகே மேம்பாளூர் கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்காக சென்ற ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் காலில் விழுந்து கதறிய பெண்கள். அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் மதுரையில் சாலை மறியல். நான்கு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணி மேம்பாட்டு ஊதியத்தை வழங்க கோரிக்கை. உயரமான அணைகளில் ஒன்றான கேரளாவின் பரப்பாறு கல்லடா அணையில் இருந்து நீர் திறப்பு. நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கையாக நீர் திறக்கப்பட்டது. நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக சென்னையில் ஆம்ஸ்டாங் நினைவேந்தல் பேரணி. இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர்கள் மன்சூர் ரிஹான், தினேஷ் பங்கேற்பு. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது முறையாக மனித சங்கிலி போராட்டம். நகராட்சி தீர்மானத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். தேர்வு மையம் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு இடங்களிலும் தொடங்கியது கன்வார் யாத்திரை. சிவபெருமானை தரிசிக்க நடந்தே செல்லும் யாத்ரீகர்கள். யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனி ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா என தகவல். தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஆடி மாத முதல் சனிக்கிழமை என்பதால் தரிசனம். சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் டிஜிட்டல் முறையில் போர்டிங் பாஸ். விமான போக்குவரத்து சீரானதாக அதிகாரிகள் தகவல்.